நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனம், நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ வெறிச்சம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்குதுல்ல. இந்த வார்த்தை நம்மளோட பலருக்கு தேவையான காரியமாக இருக்குது. நம்ம பல காரியங்களை குறித்து காத்து கொண்டே தான் இருக்கோம். ஒரு சிலர் வேலைக்காக காத்திருப்பாங்க, ஒரு சிலர் திருமணத்திற்காக காத்திருப்பாங்க, இன்னும் ஒரு சிலர் குடும்பத்தில் தான் செய்கிற வேலையில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டாகணும் அப்படின்னு காத்திருப்பாங்க. ஆனால் ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த காத்திருப்பதை விட்டுருவாங்க. ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனத்தில், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படின்னு ஆபிரகாம் குறித்து சொல்லி இருக்கிறது. ஆபிரகாம் குழந்தைகள் காத்திருந்தான். அந்த காத்திருப்பின் நேரத்தில் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு தான் இருந்தானே தவிர கவலைப்பட்டு கொண்டு இருக்கல. முடிவு ஈசாக்க தேவன் அவருக்கு அருளானார். அதே போலதான் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்திற்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அதை நிச்சயமே நம்மளுக்கு அருளுவார்னு விசுவாசத்தோட தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது நம்ம விரும்பின காரியத்தை நிச்சயமா நம்மளுக்கு அருளுவார். அது நமக்கு ஜீவ விருட்சம் போல் இருக்கும்.